இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்களா ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்? என்ன பண்ணி பாத்தீங்க? ஸ்டாண்டர்டா எக்ஸ்டெண்டடா? முன்னாடி வழி தானே பண்ண. ரஞ்சித் வா, முன்னாடி வா. லேப் வச்சிருக்கியா? சொல்லு என்ன வரல சொல்லு. என்ன பார்த்த? சரி ஓகே, நான் ஒர்க் அவுட் பண்றேன், செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ணனும் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிசி வச்சிருக்கேன், ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். பிசில இருந்து டேட்டா என்ன ஆகும்னா சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணணும், லேப்டாப்ல இருந்து சர்வரை ஆக்சஸ் பண்ண கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க போர்ட் செக்யூரிட்டிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அது சுவிட்சா இருந்தா. அப்ப ரவுட்டரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசிஎல் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சர்வரை ஆட் பண்றோம். இந்த சர்வரை யாரால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க யார் அலோவ் பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியாது மத்தவங்க. சார் அது எப்படி சார் நீங்க போறீங்க கை அப்படியே? சார் அந்த கேபிள் எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க சேஞ்ச் பண்ணாம. இது ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி சூஸ் கனெக்ஷன் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அது போட்டா கூட ஒவ்வொரு வாட்டியும் வச்சிட்டா சரி பண்ணுது. அத கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணி ஒரு தடவை அமைக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு கண்ட்ரோல் செலக்ட், கண்ட்ரோல் செலக்ட், கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பட்டன் பிரஸ் பண்ணா அந்த ஐகானை செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாவே இருக்கும். சோ நம்மகிட்ட ரெண்டு நெட்வொர்க் இருக்கு. ஒன்னு வந்து 2.100, இது வந்து 2.200, இவன் வந்து 1.200. சோ இதுதான் நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுக்கு 192. So இவன் 1.1. இது ஒரு 102. ஸோ எனக்கு பிசில இருந்து டேட்டா ஆக்சஸ் ஆகணும், லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் ஆகக்கூடாது. So 2.200. So IP address assign பண்றதுக்கு so no enable config terminal. So interfaceல போயிட்டு gigabyte 0/0 190.168.2.200 கொழுப்பு தானே சார். அது ஜிகாபைட் 0/0 வரல சார். 200 வந்து gigabyte 0/1க்கு 0/1 தான் 2.2. நான் 0ன்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்திட்டேன், அதனால கரெக்டா தான் போட்டுருக்கேன் கேபிள் சார். no shutdown exit.
ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த 2 பேருமே சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுமான்னா முடியும். அது 1.200க்கு 0, 2.200க்கு 0 ஸ்லாஷ் கொடுங்க. 2.200க்கு தான் போட்டா 0. ஆமா. எதுக்கு? நோ ஷட் டவுன் எக்ஸிட். ஓகே. இப்போ நான் டேட்டா என்ன பண்றேன்? பிசில இருந்து முதல்ல டேட்டா வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயில்டு, அகைன் சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி லேப்டாப்ல இருந்து கொடுக்குறேன், சக்சஸ்ஃபுல். இப்போ ரெண்டுக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா சக்சஸ்ஃபுல் வருது. பிசில இருந்தும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது, லேப்டாப்ல இருந்தும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிசில இருந்து ஆக்சஸ் பண்ணணும், லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ண கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னா, ஏசிஎல் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வேணும். அந்த ஏசிஎல்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுட்டரை ஓபன் பண்ணி ரவுட்டர்ல தான் ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், ஆக்சஸ் ஐஃபன் லிஸ்ட், ஒரு நம்பர் கொடுக்கணும். அவனோட கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவனே சொல்லுவான் 1 to 99 என்ன ஸ்டாண்டர்டு, 100 to 199 2 எக்ஸ்டெண்டட். ஸோ நான் ஸ்டாண்டர்டு தான் ப்ரொவைட் பண்ண போறேன் 10. அதுக்கப்புறமே டினே, ஃபர்ஸ்ட் டினே ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா அவனே சொல்லுவான் டினே பெர்மிட் ரிமார்க். ஸோ டினே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே பெர்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பெர்மிட் ஆயிடும். யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா 192.168.1.2. அதோட வைல்ட் கார்டு மாஸ்க் கொடுக்கணும் 000-255. இல்ல அப்படின்னா ஸ்டாண்டர்டு எல்லாருமே கனெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் 255. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், மத்த எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிசி மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் லிஸ்ட், ஆக்சஸ் லிஸ்ட் 10, பெர்மிட், கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அவனே சொல்லுவான் எந்த அட்ரஸ் அசைன் பண்ண சொல்றீங்கன்னா அந்த அட்ரஸ், இல்லைன்னா எனி, இல்லைன்னா போஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா சப்போஸ் நான் இந்த இடத்துலயே நான் டினே பண்றதுக்கு பதிலா போஸ்ட்னு கொடுத்து இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் மட்டும் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பெர்மிட். ஸோ யாரெல்லாம் பெர்மிட் பண்ணலாம் அப்படின்னா எனி. ரெண்டே கமாண்ட் தான், ஒரு ஆப்ஷன் இது பண்றோம், எக்ஸிட் பண்றோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பிசில இருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஸோ சக்சஸ்ஃபுல். இப்ப லேப்டாப்ல இருந்து அதுக்கும் சக்சஸ்ஃபுல் வருது. கமாண்ட் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரூல்ஸ் போட்டீங்க, ஆனா அந்த ரூல்ஸ் யாராவது மதிப்பாங்களா? இப்ப நம்ம ஆபீஸ்க்கு வந்து மார்னிங் 9 o'clock வரணும். இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வச்சிருப்பாங்க 10 o'clock, 9 o'clock, 9 o'clock. 9:05 உள்ள போனாலும் உள்ள விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரூல்ஸ் இருக்கு, 9 o'clock வர்றவங்க மட்டும் தான் உள்ள வரணும், மத்தவங்க யாரும் வரக்கூடாது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேனை வந்து அலோவ் பண்ணணும், ரவுட்டருக்கு சொல்லணும் யாரு. அப்ப அதுதான் வந்து ஆக்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரூல்ஸ் போட்டீங்க, ஆனா ரூல்ஸ் யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும்ல, அதுக்கு தான் இம்ப்ளிமெண்டேஷன். சோ எந்த இடத்துல நீங்க இதை செக் பண்ண போறீங்க, நான் ஜிகாபைட் இன்சைட்லயே பண்ண போறேன் இல்ல அவுட் சைட்ல? ஜிகாபைட் 0/0. அப்ப இன்சைட்லயே வெரிஃபை பண்ணுங்க. அதாவது வாட்ச்மேனை வந்து உள்ளே நிப்பாட்டிருக்கேன். ஐபி ஆக்ட் என்ன ஐடியோ அந்த ஐடி நீங்க இன் ஆர் அவுட்னு கொடுக்கணும். இன்னும் இன்சைடு. சோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இன்சைடு ஆப்ஷன்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன், எக்ஸிட். இப்போ சார் வாய்ஸ் கிளியரா கேக்குது சார். ஜெரை அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாரு, யாரும் அலோவ் பண்ண கூடாதுன்னு மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாரு. கரெக்டா? அப்ப ரூல்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ரூல்ஸ் கொடுக்கும்போது மொத்தமா நான் டினைன் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அந்த டோட்டல் நெட்வொர்க்கையும் அவன் ஆக்சஸ், இதுதான் இதுல இருக்கிற பெரிய ப்ராப்ளமே.
ஸோ இவன் என்ன நினைச்சுப்பான் அப்படின்னா நீங்க ஏன் இதுல எல்லாரும் ஆக்டிவ் லிஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டா மற்ற ஃபயர்வால் விற்காது உங்களுக்கு. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கமாண்ட் ஒரு சின்னதா மாத்தி போட்டா கூட இது ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்கானுங்க. அதனாலதான் இது ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ ஒரே ஒரு பிசிக்கு மட்டும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகாது. இந்த கமாண்டை ரிமூவ் பண்ணிட்டு post 192.168.1.2 இப்ப இந்த கான்ஃபிகரேஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா சோ ரன்னிங் இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்மா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஸோ இதனோட ஆக்சஸ் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டினேட் போஸ்ட்னு இருக்கா, ஒரே ஒரு நெட்வொர்க் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சரி இப்ப வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். இப்பயும் ஒர்க் ஆகுது. இந்த டைம்ல ஏடிஎல் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகாது. திருப்பி மறுபடியும் இதை நீங்க ரீகான்ஃபிகர் பண்ணா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப ரீகான்ஃபிகர் பண்ணோம்னா மறுபடியும் இதுல இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் என்ன பண்ணணும், எல்லாம் இங்க பெர்மிட் என்னங்கிற ஸ்டேட்மெண்ட்டை காணும். ஓகே 102 வந்து லாக் பண்ணிருக்கேன். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரே ஒரு பிசிக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல அந்த நீங்க வைல்ட் கார்டு மாஸ்க் கொடுக்கும்போது அவன் மொத்தமா லாக் பண்ண சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுவான். ஒரே நெட்வொர்க் மட்டும் லாக் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வைல்ட் கார்டு மாஸ்க் கொடுக்கணும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் நேட். ஸோ இது ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க இதுல போய் கான்ஃபிகர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. இன்டர்வியூல வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா L2க்கு தான் இது ஆக்சஸ் இருக்கும், L1க்கு கண்டிப்பா ஆக்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா சார். கால் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுது. ஸ்கிரீன் ஓகே, செக்யூரிட்டி சைடு கொஞ்சம் இன்டர்வியூ क्वेश्चंस இருக்கு. அது மட்டும் ஒரு சின்ன தியரி கிளாஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் இது ஜஸ்ட் ஒரு மட்டும் இது பண்ணிக்கங்க. ரைட்டா? ஓகே. சோ செக்யூரிட்டி சைடு போனீங்க அப்படின்னா இது நம்மளோட ஆர்க்கிடெக்சர்ல முதல்ல இந்த ஃபயர்வாலுக்கு என்ன, எப்படி நம்ம ஒரு பெரிய வீடு கட்டினா கூட ஒரு வாட்ச்மேன் வைப்போம், எதுக்குன்னா செக்யூரிட்டி. ஸோ அதே மாதிரி தான் இங்க எவ்வளவு நெட்வொர்க் நீங்க அசைன் பண்ணாலும் செக்யூரிட்டி கண்டிப்பா தேவை. ஏன்னா ஒரு டேட்டா உள்ள இருந்து வரும்,
எடுக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளிய இருந்து இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு செக்யூரிட்டி கண்டிப்பா தேவை. அப்ப அந்த ஒரு நெட்வொர்க் நீங்க ஆடியோ கேட்கலையா? ஆமா சார் பிரேக் ஆகுது சார். ஓகே, ஒரு நெட்வொர்க்கை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஸ்டெப். இன்ட்ராநெட். ஸோ இன்டர்நெட்ல இருந்து ரவுட்டர் வழியா உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபயர்வால் கண்டிப்பா இருக்கணும். இன்ட்ராநெட் அப்படிங்கிறதா நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதான் நம்ம டேட்டா இருக்கிற ஏரியா. இந்த டிஎம்எஸ் அட் சோன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பானுங்க. இது எதுக்கு அப்படின்னா அன்வாண்டட், அதாவது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர், டிஹெச்சிபி சர்வர்ஸ், இது எல்லாமே இந்த டிஎன்எஸ் சோனுக்குள்ள தான் இருக்கும். டிஎம்எஸ் சோனுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. அதுக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, இங்க வந்துட்டு இங்க இருந்து மறுபடியும் ஃபயர்வால்ல இருந்து இங்க போற மாதிரி, அதாவது டபுள் செக்யூரிட்டி. நீங்க இன்டர்நெட்ல இருந்து வழியா வந்தீங்கன்னா ஃபயர்வால் வழியா இங்க டிஎன்எஸ் மெயில் சர்வர் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுவீங்க. இப்ப இங்க இருக்கிற பிசில மெயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் மறுபடியும் ஃபயர்வால் வழியா வந்து தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப 2 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபயர்வால் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும். ஒரு டைம் நீங்க மிஸ் ஆனா கூட அடுத்த டைம் இந்த ஃபயர்வால் உங்களை கண்டுபிடிச்சிரும். அதுக்கு தான் இந்த நெட்வொர்க் டிவைஸ் செக்யூரிட்டி. ஓகே, இது மட்டும் காப்பி பண்ணிக்கங்க. நெட்வொர்க் டிவைஸ் செக்யூரிட்டி mainly depend on network architecture, network device and server being located correct positions. ஓகே சார். அது போய் கால் பண்ணு. நீ டேட் எல்லாம் 24. அங்கிருந்து வந்துச்சு. ஐடியா கொஞ்சம் நாள் பத்தியா பயம். அதுக்கு வெளில போட்டு அப்புறம் எப்படி போய் ராக்கெட்ஸ் தான்
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல பார்க்க போற முக்கியமான என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிவைஸ் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னா ஃபயர்வால் இருக்கு. அது ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. மொத்தமா டாபிக் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ற மாதிரி பேசிக்கா அப்படியே பார்த்துட்டு வருவாங்க சார். சும்மா என்ன இது இப்போ இன்டர்வியூலன்னா அப்படின்னா என்ன பேசிக்கா ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு கடைசியா ஒரு நாள் 2 நாள் கூட வச்சு ஓகே நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? ரிவிஷன் மாதிரி டக்குன்னு ஒரு கான்செப்ட் மைண்ட்குள்ள போகும். நான் அது நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன், ரைட்டா? நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் ஏதாவது ஒரு நாள் முடியும்னா வந்து பண்ணி கொடுத்துறேன். இன்னையோட உங்களுக்கு கிளாஸ் முடியுது, ஓகேவா? நான் உங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நான் ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒவ்வொரு டாபிக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். வெரிஃபை பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் கிளாரிஃபை பண்றேன், ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்க அட்வான்ஸ் அடுத்த லெவலுக்கு நீங்க படிக்க போறதெல்லாம் எல்லாமே ஃபயர்வால்ஸ், ஐடிஎஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரோந்து போலீஸ் பேட்ரோல் மாதிரி. ஸோ போலீஸ் பேட்ரோல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னா டைரக்டாலாம் போய் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதோட இன்ஃபர்மேஷனை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இதுதான் இவங்களோட மேஜர் ஒர்க்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த போலீஸ் பேட்டர்ல எதிர்ப்பா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அதனால என்ன பண்ண மாட்டாங்க, இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுல போய் உடனே எல்லாம் வந்து ப்ராசஸ்லாம் நடக்க மாட்டாங்க. ஒருத்தர் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா போய் கேட்பானுங்க. ஒரு 4-5 பேர் அங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க கண்டிப்பா போக மாட்டாங்க. உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ண சொல்லுவாங்க, செக் பண்ண சொல்லுவாங்க. அதைதான் இது ஐடிஎஸும் பண்ணும். இது ஒரு ப்ரோக்ராம். இது என்ன பண்ணும், நம்ம நெட்வொர்க் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும். அங்க சுத்திட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மெசேஜ் பண்ணும். அட்மினிஸ்ட்ரேட்டரோட மெயில் ஐடி இல்லைன்னா அந்த இந்த சர்வர் தனியா இருக்கும், அந்த சர்வர்ல வந்து பாப் அப் மெசேஜ் பண்ணும். இதெல்லாம் நீங்க மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்துருக்கலாம். ஜேம்ஸ் பாண்ட் படம் பாத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரூடர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு வந்து என்ன அப்படின்னா இதுல ரவுட்டர் வித் ஏசிஎல். இதை நம்ம இப்பதான் பார்த்தோம், ரைட்டா? இந்த ஃபயர்வால் வாங்க முடியாதவங்க ரவுட்டர்ல அதே கண்டிஷன்ல ஒரு லிமிட்டட் ஆப்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரவுட்டர் வித் ஏசிஎல். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் வித் போர்ட் செக்யூரிட்டி. நம்ம சுவிட்ச்ல செக்யூரிட்டி எப்படி நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் வித் போர்ட் செக்யூரிட்டி கான்செப்ட் தான் விலான் கான்செப்ட். ஸோ விலான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சுவிட்ச்ல நார்மலா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே ஒரே லேண்ட் தான். இப்ப சப்போஸ் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பெரிய வீடா கட்டுறீங்க, அப்ப அதுல ஒரே ஒரு 2 தான் வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சைஸ் என்ன பண்றீங்கன்னா இதை 3ஆ பிரிச்சீங்க அப்படின்னா 3 பார்ட்டிஷன்ஸ். அப்ப இது 3 வீடா மாறிடும். அப்ப இந்த மாதிரி டிவைட் பண்றதுக்கு தான் நம்ம VLAN கான்செப்ட். இது வந்து சிங்கிள் சுவிட்ச். அதே சிங்கிள் சுவிட்ச்ல 3 டிவிஷன் கூட நம்மளால பிரிச்சு பார்ட்டிஷன் பண்ண முடியும். அதுதான் VLAN கான்செப்ட். அதாவது நம்ம செக்யூர் பண்ண முடியும். 20 மெம்பர்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா எல்லாரும் டேட்டாவை ஷேர் பண்ணுவாங்க இங்க. ஆனா இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க 10, இங்க 5, இங்க 5 அப்படின்னா இந்த 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் டொமைனை கிரியேட் பண்றதுக்கு பேரு தான் VLAN கான்செப்ட். டைரக்டரி சர்வீசஸ். ஸோ இது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நெட்வொர்க் டிவைஸ். முன்னாடி டைரக்டரிஸ் இருந்தது, இப்ப நெட்வொர்க் டைரக்டரிலாம் போயிடுச்சு. கூகுள் டிரைவ்ஸ் நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வித்தவுட் பாஸ்வேர்டை வச்சு எங்க வேணாலும் நம்ம வித் பாஸ்வேர்டை வச்சு எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான் டைரக்டரி சர்வீசஸ். ஷேரிங் மாதிரி தான், நெட்வொர்க் ஷேரிங் மாதிரி. நெட்வொர்க் ஷேரிங் மாதிரி. முன்னாடி இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஷேர் பண்ணிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஸோ இன்னைக்கு வந்து கூகுள் டிரைவ், FTP, சிங்கிள் சைன் ஆன். ஸோ இன்னைக்கு அதிகமா யூஸ் பண்ற கான்செப்ட் இந்த சிங்கிள் சைன் ஆன் பாலிசி தான். ஆனா இதுலதான் நிறைய இஷ்யூஸும் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜிமெயில் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ப இந்த ஜிமெயில வச்சு மத்தபடி எல்லா இடத்துலயும் நீங்க லாகின் பண்ணிக்கலாமா?
ஸோ அமேசான்ல லாகின் பண்ணிக்கலாம், பிளிப்கார்ட்ல லாகின் பண்ணிக்கலாம், இல்ல ரேபிடோ. ஸோ வேற என்ன இருக்கு? சப்போஸ் நீங்க எந்த சைட்டுக்கு போனாலும் ஜிமெயில். அப்ப இந்த ஜிமெயில் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் சைன் ஆன் பாலிசியா இருந்தா கூட இதோட யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லா டேட்டாவுமே இங்க இருந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதோ ஒரு அன்பிராண்டட் வெப்சைட்ல கூட என்ன பண்ணுவாங்க, சைன்இன் வித் ஜிமெயில்னு கொடுத்துருப்பான். நீங்க வந்து அதுல லாகின் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே, குக்கீஸ் எல்லாமே இவன்ட ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த இதை யாரோ ஹேக்கர்ஸ் வந்து கிராக் பண்ணிட்டானா கூட என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு, நம்மளோட பாஸ்வேர்டும் லீக் ஆயிடும். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட செக்யூர் மெயில் வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு வேற எங்கேயுமே லாகின் பண்ணாதீங்க. இப்ப அமேசானோ, பிளிப்கார்ட்டோ ஓகே, அவங்க ஓரளவுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப ஒரு சின்ன சின்ன சைட்டு கூட சைன்இன் வித் ஜிமெயில் கொடுத்துருக்காங்கன்னா அப்பவும் என்ன ஆகும், அதனாலதான் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஐடியா வெளியே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. கம்பெனியோட ஐடியா வெளியே எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்கூல் ஐடியும் பாத்தீங்கன்னா வெளியே யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த சிங்கிள் சைன் ஆன் பாலிசி பெஸ்டா இருந்தா கூட, இப்ப இல்லைன்னா 10 வெப்சைட் வச்சிருக்கோம்னா 10 வெப்சைட்டுக்கும் என்ன பண்ணணும், 10 பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு பாஸ்வேர்டு, ஒரே ஒரு யூசர் நேம். அதுதான் சிங்கிள் சைன் ஆன் பாலிசி. பட் இதுல பெஸ்ட் இருக்கு, ஒஸ்டும் இருக்கு. இதுல இருக்கிற எல்லாமே அதே தான். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கங்க. இமெயில் ஐடி வச்சிருக்கோம். வந்து வெப்சைட் அதுக்கெல்லாம் நான் ஜிமெயிலை யூஸ் பண்ண மாட்டேன். ஓப்பனா அப்படியே லாகின் பண்ணாம வராது. அப்படிலாம் ஒண்ணு யார் சொன்னா லாகின் பண்ணாமலாம் வரும்? எனக்கு தெரியாது. நெட்வொர்க்கிங் படிக்கிற இது கூட தெரியல. கெஸ் மோட்ல போய் பார்க்க வேண்டியதா. கிளாஸ் முடிவு நாளைக்கு ரெண்டு பேர் பார்க்குறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சவுண்ட் மியூட் பண்ணிருக்கியா? இது உங்களோட லைவ் வீடியோ ப்ரோ? என்னோட லைவ் வீடியோ நார்மலா வீடியோ நம்ம தானே
ஓகே, சோ இதெல்லாம் வந்து இதுல இருந்து இன்டர்வியூ கொஸ்டின் செக்யூரிட்டி சைடு ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஃபயர்வால் இதெல்லாம் ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபயர்வால் அப்படின்னா என்ன? இட்ஸ் யூஸ் டு கிரியேட் செக்யூரிட்டி செக் பாயிண்ட் அட் த பவுண்டரி ஆஃப் த பிரைவேட் நெட்வொர்க். பிரைவேட் நெட்வொர்க்கோட பவுண்டரி. அப்ப இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா பாக்கெட் ஃபில்டரிங், NAT நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்ல, அது என்கிரிப்ஷன், ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்டட் டனல்ஸ், இதெல்லாம் அட்வான்ஸ் டாபிக். ஸோ இதுல என்ன இன்டர்வியூ கொஸ்டின் ஃபயர்வால்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்காண்டி தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, போட்டோ எடுத்துக்க சொன்னாரு. ஸோ ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கான்செப்ட், இது நிறைய தியரி இருக்கு, அதனால ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்னா ஃபயர்வாலோட ரெண்டு கான்செப்ட். ஒன்னு ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால், இன்னொன்னு ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஃபில்டரிங் இருக்கு. அப்ப ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரூல்ஸ் பேஸ்டு. சிம்பிளா சொல்லணும்னா ஏசிஎல் ரூல் மாதிரி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, 1.1 ஆக்சஸ் பண்ணணும், 1.2 ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டீங்கன்னா இந்த ஃபயர்வாலுக்குள்ள கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்டேட்லெஸ். In this method, it decide whether or not forward packets based on pre-defined rules இல்லனா information contained. So இது வந்து லேயர் 3ல நடக்கிற ப்ராசஸ். So லேயர் 3 னா என்னது? லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர். So இதெல்லாமே அதுல நடக்கிற ப்ராசஸ் தான் இந்த ஸ்டேட்லெஸ் பாக்கெட் ஃபில்டரிங். இது ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. Physical layer, data link layer, network layer, transport layer, session layer, presentation layer, லைனா தான் சொல்லிருக்கேன், கீழ இருந்து மேல சொல்லிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்ஃபுல் ஃபில்டரிங். அப்ப ஃபயர்வால்ல ஸ்டேட்ஃபுல் ஃபில்டரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஸ்டேட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரீ டிஃபைன்ட் தான். இதுவும் சிமிலர் லைக் அதுதான். அதே இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணும், இல்லைன்னா அலோவ் பண்ணாது. ட்ராக் ஆல் த கனெக்ஷன் ஆன் த நெட்வொர்க். ஸோ அது வந்து லிஜிமேட்டா இருந்துச்சுன்னா, இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு, 101 வந்து எப்பவுமே ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாருன்னா 101ல யாரு போய் அந்த ஐபி அட்ரஸ் நாளைக்கு டிஓகே இல்ல எம்டிக்கே நீங்க அசைன் பண்ணினாலும் அது கனெக்ட் பண்ண விடாது ஃபயர்வால். So network based static packet filtering. It also examine network connections to manage பண்ணும், but only they come in. So focusing on the data in packet headers. So headersல அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணும். அதாவது ஒவ்வொரு ஹெட்டர்ஸும் உள்ள வரும்போது அந்த ஹெட்டர்ஸ்ல என்ன இருக்கு. இப்ப இந்த ஸ்டேட் டேபிள்ல போயிட்டு நான் வந்து HTTP அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன நடக்கும்? இந்த ஹெட்டர்ஸ்ல இருந்து என்ன நடக்கும்னா அதோட இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இதுல தான் கொடுத்துருப்பாங்க. HTTP, SMTP, THTP இல்ல TCP இல்லனா UDP அப்படின்னு இந்த இடத்துல ஹெட்டர்ல தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்ப இவன் என்ன பண்ணுவான், HTTP வருதுன்னா HTTP தான் இந்த பாக்கெட் அப்படின்னா இதை டைப் பண்ணிடுவான். அதாவது நெட்வொர்க்குள்ள அலோவ் பண்ண மாட்டான், இன்டர்நெட் நெட்வொர்க்குள்ள போக முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்டேட்ஃபுல் பாக்கெட் ஃபில்டரிங். ஸோ இது இந்த ஸ்டேட்ஃபுல் பாக்கெட் ஃபில்டரிங்ல அதுவே ரெகனைஸ் ஆகும். எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிசியில உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், இந்த சர்வரை சும்மா பிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இது இந்த ஃபயர்வால் என்ன பண்ணும், ரெகனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்லிமிட்டெட் என்ன சொல்றது, ஒரு 10 ஒரு நிமிஷத்துல 2 கொரி வந்துச்சுன்னா ஓகே. ஆனா ஒரு நிமிஷத்துல 50 கொரி வருது அப்படின்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஐபியை பிளாக் பண்ணி விட்டுரும். இப்ப நான் 101ல இருக்கேன் அப்படின்னா அந்த 101 தூக்கி என்ன பண்ணிடுவோம், ஸ்டேட்ஃபுல் பாக்கெட் ஃபில்டர்ல போட்டான்னா 101 அதுக்கப்புறம் நான் லெஜிமேட்டா கூட நான் வந்தா கூட என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனாலதான் பெரிய பெரிய நெட்வொர்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது மால்வேர் ஃபைட் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த எரர் தான் நடக்கும். உங்க சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா 24 hours பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டோம். அப்ப 24 hours வரைக்கும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இதை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. மொத்தமே ஃபயர்வால்ல 2 டைப் தான். ஒன்னு ப்ரீ டிஃபைன், இன்னொன்னு ஸ்டேட் டேபிள் பேஸ் பண்ணி ரன் பண்ற ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் ஃபில்டரிங். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ப்ரோட்டோகாலை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். TCP, UDP,
IPMP, ITMP, IP address filtering. So IP address filtering most of the time NAT filtering மாதிரி சொல்லுவாங்க. இத disadvantage. இத அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. சைது கரெக்டா இருக்கு. ஆமா இல்லையே ஒன்னு பிரசன்டேஷன் ஒன்னு மீட்டிங் சார் எடுத்தாச்சு சார். ஃபோன்லயும் கனெக்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் NAT. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? ஆமா சார். So NAT convert private IP address into network public address. So static NAT and dynamic NAT. இது ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. சார் டைனமிக் நெட் போடல சார், ஸ்டாட்டிக் நெட் போடலாம். தெரிஞ்சிருக்குப்பா. And next one வந்து இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி. ஸோ சுவிட்ச்ல யூஸ் பண்ற ஒரே ஒரு கேபிள், ஒரே ஒரு போர்ட், ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் அப்படின்னா அவனோட மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம், லாக் பண்ணி வச்சிருப்போம். அவனுக்கு அந்த லேப்டாப் தவிர வேற எந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ணாலும் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆக கூடாது. சார் எழுதணுமா ஸ்னாப் எடுக்கணுமா சார்? ஸ்னாப் எடுத்துக்கோங்கம்மா. எடுத்தாச்சு. ஸோ இது நான் எதுவுமே நான் எழுத சொல்லலை, அந்த ஃபயர்வால் மட்டும் தான் எழுத சொல்லியிருக்கேன், மற்றபடி எல்லாமே நீங்க ஸ்னாப் தான் எடுத்துக்கிறீங்க, ரைட்டா? ஓகே. ஸோ ஆத்தென்டிகேஷன் என்கிரிப்ஷன். ஆத்தென்டிகேட்டட் என்கிரிப்ஷன் அப்படின்னா பாஸ்வேர்ட் பேஸ்ட். நம்ம உங்க மொபைல் போன்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதுதான் இது. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்றது, பயோமெட்ரிக், உங்களோட ஃபிங்கர் ஸ்கேன் பண்ணிட்டு தான் இல்ல ஃபேஸ் ஸ்கேன் பண்ணிட்டு மூவ் ஆகுறது, சர்டிபிகேட் பேஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட் எல்லாமே சர்டிபிகேட் பேஸ்ட்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும், டோக்கன் பேஸ்ட். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒரு பிளைன் டெக்ஸ்ட்ல இருந்து டேட்டாவை பப்ளிக் வழியா அனுப்ப போறோம் அப்படின்னா அதை என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை அனுப்புறதுக்கு தான் இந்த ஆத்தென்டிகேஷன் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படிலாம் உங்க நெட்வொர்க்கை பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன், இல்ல அப்படின்னா பயோமெட்ரிக். ஸோ இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஐடி கார்டு இடத்துல ஸ்வைப் பண்ணாதான் சில இடத்துல உள்ள போக முடியும், டோக்கன் பேஸ்ட். கிளியரா? இந்த கம்பெனில எல்லாம் வச்சிருப்பாங்க ஆக்சஸ் கார்டு. ஓகே, இதே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்கிரிப்டட் டனல்ஸ். ஸோ இதுதான் VPN அப்படின்னு சொல்லுவோம், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். நம்ம அனுப்புற டேட்டா நம்ம தவிர மற்ற யாரும் இதை பார்க்க கூடாது அப்படின்னா நீங்க VPN பேஸ்ட்ல தான் ஃபங்க்ஷன் ஆகணும், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அப்ப இங்க என்னென்ன ஆத்தென்டிகேஷன் இருக்குன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் புரோட்டோகால். ஸோ இதெல்லாம் நீங்க L2க்கு போகும்போது இதை பத்தி டெப்தா படிப்பீங்க.
Internet protocol security is secure packet layer, transport layer. ஓகே, இது ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. சார் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரு செகண்ட் காட்டுங்க. எடுத்தாச்சு சார். எடுத்தாச்சு சார். சிங்கிள் சைன் ஆன் பாலிசி. ஸோ அப்போ இதுல என்ன புரோட்டோகால் ஒர்க் ஆகும்னா எல்டாப் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் ரன் ஆகும். போட்டோ எடுக்கலாமா சார்? எடுத்துக்கோங்கம்மா, ஸ்னாப் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு சார். ஸோ லாஸ்ட் ஒன் ரிமோட் ஆக்சஸ். நீங்க ரிமோட் வழியா இன்னொரு மல்டிபிள், நம்ம இதுக்கு என்ன ப்ரோக்ராம் படிச்சிருக்கோம்? ஸோ ரிமோட்ல நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் படிச்சிருக்குமா? டெல்நெட் சார். டெல்நெட் SSH. ஸோ டெல்நெட் SSH அதுதான் இங்க ரிமோட் ஆக்சஸ்ல. ரெண்டாவது கம்பெனி சைடு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நார்மலா டீம் வியூவர்ஸ், நம்ம நெட்வொர்க்குள்ள அதை படிச்சிருக்கோம். ஹார்ட்வேர் சைடு போனீங்க அப்படின்னா டீம் வியூவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா கம்பெனி சைடு வந்து ஓகே, இது ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ரிமோட் ஆக்சஸ்னா என்ன? சார் எடுத்தாச்சு சார். ஓகே, ரிமோட் ஆக்சஸோட டைப் சோலார் மீன்ஸ் ட்ரீம் வியூவர் ரிமோட் எவரிவேர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதே மாதிரி ரிமோட் பிசி, டீம் வியூவர், சோகோ அசிஸ்ட், கிளாஸ்டாப். ஸோ பெஸ்ட் ஃப்ரீனா குரோமோட ரிமோட் டெஸ்க்டாப், மைக்ரோசாஃப்டோட ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ இங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மல் கம்பெனிக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த டீம் வியூவர் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா எனி டெஸ்க்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டீம் வியூவர் இல்லைன்னா எனி டெஸ்க். ஆனா கம்பெனிக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்டோட ரிமோட் டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இதுலயுமே இந்த ஆர்டிபி இருக்கும், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ல போயிட்டு இந்த மாதிரி நம்பர் எந்த சிஸ்டத்தை எடுக்க போறீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்து கனெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து கிளவுட் சர்வரோட இது. அதனால இப்போ எனக்கு கனெக்ட் ஆகாது, ஏன்னா அந்த சர்வரை நான் தூக்கிருப்பேன். அதனால மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்றது இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ல எதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா டீம் வியூவர் இல்லைன்னா எனி டெஸ்க். அதாவது நல்ல ஒரு நார்மல் கம்பெனி அப்படின்னா, சின்ன கம்பெனி யூஸ் பண்றாங்கன்னா, பெரிய கம்பெனிக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த சோகோ அசிஸ்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லைன்னா இந்த மாதிரி டீம் வியூவரோட வச்சிருப்பானுங்க. இல்ல அப்படின்னா ஆர்டிபி. இதை ரிமோட் மைக்ரோசாஃப்ட் ரிமோட் டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸ். இல்லைன்னா ஆர்டிபிங்கிறது ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். ஓகே, இது ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க.
எடுத்தாச்சு சார். ஓகே. சோ இவ்வளவுதான் நம்ம வந்து செக்யூரிட்டி சைடு நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ரைட்டா? இப்போ வர்ற இன்டர்வியூக்கு பஞ்ச் பேக் என்ன மேல படிக்க வேண்டியது ஸ்கூல்ல ஓகே. சோ ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சிடலாமா? வச்சிடலாம் சார். சோ இப்போ இது வரைக்கும் நீ கம்ப்யூட்டர் நெட்வொர்க், ஐபி அட்ரஸ், ஓஎஸ்ஐ மாடல், நெட்வொர்க், டிஹெச்சிபி, நேட் எல்லாத்தையும் படிச்சதை வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சிருமா? இன்னைக்கு வைக்குமா, மண்டே வைக்கலாமா? ரிவைஸ் பண்ணி 10 நிமிஷம் சொல்றேன். நான் ப்ராஜெக்ட் வேற சொல்லிருக்கேன் சார். ஒரு 50 क्वेश्चंस இருக்கும். ஓகே சார். ஓகே சார். லிங்க் அனுப்புவீங்களா? ஓகே, லிங்க் இருக்கும். ஆனா அதுல எதுவுமே நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அந்த பேப்பர். ஓகே சார். ஓகே சார். மண்டே சாய்ஸ் இருக்காது, எம்சிக்யூ இருக்காது. எதுவுமே இருக்காது. ஓகே சார். ஓகே, நான் யாருக்கு இவருக்கு அனுப்பி விட்டுறேன் அவரோட. சார் மண்டே ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே, நான் அப்ப அவருக்கு கொடுத்துறேன். நான் அவர்கிட்ட மண்டே அவங்களுக்கு அனுப்ப சொல்றேன். இருக்காரா? இல்ல சார், அவரு வெளில இருக்கா சார். சரி, நான் அவரோட இதுக்கு அனுப்புறேன். நீங்க மண்டே மட்டும் கேட்டு வாங்கி அந்த டெஸ்ட் எழுதிருங்க, ரைட்டா? ஓகே சார். உங்களுக்கு எப்ப முடியுது? மே 9 சார். ஓ, மே 9th வரைக்கும் இருப்பீங்களா? சரி, நான் இடையில ஒரு நாள் வந்து பாக்குறேன். ஓகேவா? இருக்க முடியுமான்னு தெரியல. அதுல வேணா நான் 1 வீக் ஏதாவது ஒரு நாள் வந்து பாக்குறேன். இந்த டெஸ்ட் மட்டும் எழுதிடுங்க, அதுலயே ரிசல்ட் எல்லாமே வந்துடும். ஓகே சார். ஸோ யாராவது ரொம்ப மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரீ டெஸ்ட் கூட அதுல இருந்து எடுத்துக்கங்க. பழைய டெஸ்ட் இது பண்ணிடுங்க, நான் இங்க ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே, நான் அவருக்கு அனுப்பிட்டேன். ஓகே, நான் இப்போ அவருக்கு டெஸ்ட் அனுப்பியிருக்கேன், ரைட்டா? சரி, நான் இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் எதுவும் ரெடி பண்ணல. ஸோ என்ன சின்னதா ஒரு என்ன படிக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு 5 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் கவர் பண்ணி அனுப்பி விடுறேன். அதை மட்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர்க்கு ஏதாவது அனுப்பிடுங்க சார். ஹார்ட்வேருக்கு அவருக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேனே, கேட்டு வாங்கிக்கங்க. அதை சரி. ஃபுல் வீடியோ செட் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நான் வேணா இது பண்ணுங்க. ஓகே. ஹார்ட்வேருக்கு உங்களுக்கு அன்னைக்கு நோட்ஸ் அனுப்பியிருந்தேன் இல்லையா? எஸ் சார். ஆமா. இந்த டாபிக் கவர் பண்ற டாபிக் வீடியோ லிங்க் வேற. சரி ஓகே, நான் இன்டர்வியூஸ்க்கு ஹார்ட்வேர்ல என்ன இன்டர்வியூனா பேசிக்கா ஒரு 25 கொஸ்டின் தான் கேட்பானு. ரொம்ப பெரிய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டானுங்க. அந்த கொஸ்டின்ஸ் வேணா நான் ஓகே, நான் அதுக்கும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? ஓகே சார். நன்றி சார். நெக்ஸ்ட் வீக்ல வெட்னஸ்டேக்குள்ள அனுப்பிடுறேன். ஓகேவா? ஏன்னா இனிமேல் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு நாள் வந்து பாக்குறேன். நான் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் மட்டும் எழுதிருங்க, ரைட்டா? ஏதாவது டவுட்னா இது பண்ணி வைங்க. வாட்ஸ்அப்ல வேணா எனக்கு மெசேஜ் போட சொல்லுங்க, நான் வேணா நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே சார். மே ஓகேவா? 2ல இருந்து சொல்லிருந்தாங்க. என்னமா? மே 2ல இருந்து இன்டர்வியூ சொல்லிருக்காங்க சார். அது கிளியர் பண்ணிட்டாங்க. மே 9th-ஆ? செகண்ட். மே 2nd-ஆ? ஆமா சார். மே 2ல இருந்து பிளேஸ்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே. நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வர பாக்குறேன். ஓகே சார். ஓகேமா, தேங்க்யூ. ஓகே, பாய். நேரில் பார்க்கலாம். பாய். சார் கீழே இருக்குல்ல